கலெக்டர் வந்தது மனுவை கொடுங்க, என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். மகராசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. இது நீங்களே செலவுக்கு வச்சுக்கங்க. உங்க ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு அது போதும். ஒன் மினிட். உங்களுக்கு என்ன வேணும்? கலெக்டர் ஆபீஸா கேட்க போறேன். போட்டோதான். எதுக்கு? சார், ஏழைங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தை வச்சு மனு எழுதுறவனும் காசு வாங்க, அதே மாதிரி மனுவை படிச்சு குறைகளை தீர்க்க வேண்டிய அதிகாரிகளும் காசு வாங்குறாங்க. ஆனா காசு வாங்காம ஓசையில மனு எழுதி கொடுக்கற நீங்க ஒரு வித்தியாசமான ஆள் தானே. அதான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப். நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கிளர்க்கா இல்ல பியூனா? இல்ல சார். சார், உங்களை பார்த்தா நீ நினைக்கிறபடி நான் ஒன்னும் பெரிய வேலை இல்ல. ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு ட்ரைனிங்ல இருக்க ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் கலெக்டர். சாரி சார், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க யாருன்னு தெரியாமலே நான் ஏதோ பேசிட்டேன். ஆமா, நீங்க யாரு? ஜர்னலிஸ்டா? நோ சார், நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல PhD பண்றேன். ரோல் ஆஃப் பியூரோக்ராட்ஸ் இன் டெமோக்ரஸி. மக்களாட்சியில உங்க மாதிரி அதிகார வர்க்கத்தோட பங்கு என்னன்றத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆன நீங்க மரத்தடியில உட்கார்ந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் மரத்தடியில உட்கார கூடாது? அதெல்லாம் இல்ல சார். மனு வாங்கி குறை தீர்க்க வேண்டிய நீங்களே மனு எழுதிட்டு இருக்கீங்களே, அதான். படிக்காத ஏழை ஜனங்களுக்கு அவங்க குறைகள் எப்படி முறையிடுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதனால நான் காலையிலே சீக்கிரமா வந்து அவங்க குறைகளை கேட்டு மனு எழுதி கொடுப்பேன். அந்த மனு உள்ள வந்த உடனே என்னால முடிஞ்ச அளவு அவங்க குறைகளை தீர்த்து வைக்க முயற்சிப்பேன். சார், உங்களை கொண்டு போய் அப்படியே மியூசியத்துல வைக்கணும் சார். தப்பா நினைக்காதீங்க சார். இந்த காலத்துல உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் பாக்குறதே கஷ்டம் சார். அதான் கொண்டு போய் மியூசியத்துல வைக்கணும்னு சொன்னேன். எதுக்கு எடுத்தாலும் இப்படி முறைச்சா எப்படி சார்? ஜோக் சார். சிரிங்க சார். சிரிக்க மாட்டீங்களா? சிரிச்சிட்டீங்க. One second. இப்ப நடக்க போற இந்த மீட்டிங் இஸ் a very important meeting, so please listen carefully. Take notes. வர செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் is bound to set in and cause very very heavy rainfall. பே ஆஃப் பெங்கால்ல உருவாக போற இந்த புயல்னால 3-4 நாள், ஏன் ஒரு வாரத்துக்கு கூட மழை பெய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. You see, இதனால இந்த சிட்டிக்கு மாத்திரம் இல்ல, ஸ்டேட்லயே பாதிக்கு மேல வெள்ளத்தால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. floods everywhere, floods. எங்க பார்த்தாலும் மழை, புயல், தண்ணி. சோ இந்த பயங்கர மழையில இருந்தோம், கரப்புரண்டு ஓட போற வெள்ளத்துல இருந்தோம் நம்ம மக்களை எப்படி காப்பாத்த போறோங்கிறத பத்தி நம்ம இப்ப பேசி ஒரு முடிவு செய்ய போறோம். வரும் முன் காப்பது அறிவு. That is the IAS brain. என்னையா சத்தம் வெளியே? சார், புதுசா குடியேறி இருக்கிற பெரியார் பகுதி ஜனங்களா தண்ணி கேட்டு வெளியே கலாட்டா பண்றாங்க சார். வாட்? கலாட்டா பண்றாங்களா? எஸ் சார். இல்ல சார், அந்த ஜனங்க உங்களை நேர்ல பார்த்து குறைகளை சொல்றதுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சார். It is an illegal procession and an offense against the state. அவங்கள ஒழுங்கு மரியாதை கலைஞ்சு போக சொல்லுங்க, இல்லைன்னா லத்தி சார்ஜ் பண்ணுங்க. எஸ் சார். ரைட், கெட்டிங் போட்டோ எடுங்க. யார் நீ? ரைட். யார் அந்த பொண்ணு? சார். யார் அந்த பொண்ணு? சார், அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, என்னமோ PhD தீசிஸ். யாருன்னு தெரியாமல நான் கார்ல வரத கூட பார்க்காம அந்த பொண்ணோட கேண்டீன்ல உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்த. சார், கேஷுவலா. Not another word. You are an IAS officer. Mind it. இனிமே காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்த
உன் பர்சனல் ஃபைல்ல உமனைசர்னு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் டு யூ. சாரி சார். கெட் மீ சம் வாட்டர். கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஹலோ சார். சார், ஐ அம் கோயிங். At last. மிஸ்டர், நான் தாகத்துக்கு தண்ணி கேட்கல, உன் தரத்தை டெஸ்ட் பண்ண தான் தண்ணி கேட்டேன். நான் ஒரு கலெக்டர், உனக்கு ட்ரைனிங் தர சுப்பீரியர் ஆபீசர். எனக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. அழுக்கு கிளாஸ், ஏன் ஒரு கோஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டு வரணுங்கிற பேசிக் எட்டிகெட் கூட உனக்கு தெரியல. இது கூட தெரியாத நீ எல்லாம் நாளைக்கு எப்படியா பெரிய ஆபீசர் ஆகி நாட்டோட பிரச்சனைகளை சமாளிக்க போற? ரிசர்வேஷன் பாலிசின்னு வச்சாலும் வச்சான், என்ற மாதிரி மெரிட்ல வந்தவங்கள இந்த மாதிரி அரைகுறையா படிச்சுட்டு கழுத்து இருக்கிறானுங்க. எதுக்கா ஜன்னல முடுற? Just a minute. What are you doing? பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு கான்வென்ட்ல படிச்சு கலெக்டர் ஆனவன் நீ. கருசமண்ல கலப்பை பிடிச்சு கேப்பக்களி தின்னு வளர்ந்தவனா. உமனேசன் எழுதுவன்னு சொன்ன ரஃபின்னு சேர்த்து எழுதிக்க. கழுத்துல சிலுவை போட்டிருக்கீங்களே, நீங்க என்ன கிறிஸ்டினா? ஏன் கிறிஸ்டியன் மட்டும்தான் கழுத்துல சிலுவை போடணும்னு ஏசுநாதர் ஏதாவது சட்டம் போட்டாரா? இல்ல, உங்களுக்கு தமிழ் ஃபாத்திமான்னு யாருங்க பேர் வச்சது? ஏன் அவங்க வாயில 1 கிலோ சர்க்கரையை போடணும். அப்படின்னா நீங்க ஏன் வாயில தான் சர்க்கரை போடணும். ஏன்னா அந்த பேரை வச்சுக்கிட்டதே நான் தாங்க. ஆமா, உங்களுக்கு உங்களை பெத்தவங்க யாரும் பேர் வைக்கலையா? எனக்கு பெத்தவங்களும் கிடையாது, பேர் வச்சவங்களும் கிடையாது. நான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே அனாதாசிரமத்துல தான். இப்ப டிரான்ஸ்பர் ஆன ஊர்லயாவது ஒரு 6 மாசமாவது நிரந்தரமா இருக்கணும்னு கோயில்ல வேண்டிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். விபூதி வச்சிருக்கியே, நீ இந்துவான்னு கேட்க போறீங்க, அவ்வளவுதானே? நோ நோ நோ, நான் என்ன அவ்வளவு பெரிய மடையனா? இந்து தான் விபூதி வச்சுக்கணுமா? இல்ல விபூதி வச்சவங்க இந்து ஆயிட முடியுமா? யாரு வேணாலும் விபூதி வச்சுக்கலாம். பரவாயில்லையே, சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டீங்களே. பிடிச்சு போனா புரிஞ்சுக்கிறதுல ஒண்ணும் கஷ்டம் இல்ல. Today we are going to study about the various types of governments. There are 2 types of governments. One is presidential form of government and another one is parliamentary form of government. In India, we are having parliamentary form of government. It consists of all of you get inside. The nature of the British Constitution is the term constitution. Is often used to designate. இவங்கெல்லாம் நம்ம காலேஜ் பசங்களா? இல்ல மேடம், லோக்கல்ல படிக்கிற காலி பசங்க. இது எங்களுக்கு எல்லாம் பழகி போச்சு மேடம். நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். பெரிய பெரிய விஐபி பசங்க, எம்எல்ஏ எம்பி வீட்டு பசங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்படி அலையுதுங்க. இவங்க வேலையே தான் மேடம். ஆமா, இதெல்லாம் பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா? பல தடவை சொல்லிருக்கோம் மேடம். பிரின்சிபலே இவங்க கண்டு பயந்து ஓடுறாங்க. யாருமே கண்டிக்கிறது இல்ல மேடம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? போலீஸ் கிட்டயா? அங்க போனா நமக்கு பாதுகாப்பு இதை விட மோசமா இருக்கும். அப்படின்னா போலீஸ் கிட்ட சொல்றத கலெக்டர் கிட்ட சொல்லலாமே. மேடம், பாடம் சொல்லி தரது மட்டும் நம்ம வேலை இல்ல, படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதுகாப்பாவும் இருக்கணும்.
கடமையை தீவோம் கவலையை மறுப்போம் கிடைப்பு என்ன கலெக்டர் ஒய்ஃப் வராங்க. கரெக்டமா யம்மா யம்மா நீங்க எங்க ஐயாவை பார்க்கணும். அப்படியா வாங்க வாங்க என்னம்மா சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு. பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க வாங்க சரிம்மா சரிம்மா உட்கார் உட்கார் ஆமா என்ன இங்க ஒரு வரிசை ஓஹோ இது உங்க வரிசையா இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா கலெக்டர் இல்ல இல்ல வீட்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா எதுக்கு? ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா தனியா உட்கார வச்சிருக்கேன் சரி, வரிசையில வர சொல்லு. ஆகட்டும் ஐயா சோழா, அம்மா இன்னைக்கு மனுநீதி நாள்மா அதான் ஒரே கூட்டம் இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லம்மா அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லம்மா யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? சாமி 10 வருஷமா தரிசு நிலத்தை ஊதுகிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி. நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகம்னு பார்த்து இவருக்கு டூசி பட்டாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வரேன் சாமி. யாரு? அம்மா 2 லட்சம் 5 லட்சம் கூட கடந்துறாங்க. கூட்டமெல்லாம் போயிருச்சு. அம்மா சூடா எதுவும் காஃபிக்கு போய் சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா அது நல்லா இருக்காருமா. வேணா ஒண்ணு செய்யுங்களேன். நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன். நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி, வர சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம் கலெக்டர் சார். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ நல்லா இருக்கிறேன். ஆமா, ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, என்னது? ஏன் சார், கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆமா, நீங்க கலெக்டர் ஒய்ஃபா வந்திருக்கீங்களா இல்ல கல்லூரி ஆசிரியரா வந்திருக்கீங்களா? ரெண்டும் தான். இங்க எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒண்ணுதான். சொல்லுங்க மேடம். சார் எங்க காலேஜுக்கு வர பொண்ணுங்கள சில ரவுடி பசங்க தினம் லேடிஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு கண்ட மாதிரி கலாட்டா பண்றாங்க சார். அது மட்டும் இல்ல சார், அந்த பசங்க கையெல்லாம் புடிச்சு. இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. போலீஸ்ல சொன்னா பணக்கார விஐபி பசங்கன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க அவங்க பயப்படுறாங்க சார். இதுக்கு நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார். தலைவா, வாங்க தலைவா. ஹாய். வெல்கம் வெல்கம். How are you, Dad? நான் சொல்லல. செம்பருத்தி ஜில்பா இவதான் தலைவா. ஓ. ரோஜா மாதிரி இருக்கிற ஃபிகரை செம்பருத்தின்னு சொல்றீங்களடா? பாக்குறதுக்கு தான் தலைவா சாப்பிட்டு நேத்து இவன் நம்ம ஆள போடல. அவன் இப்ப ஹாஸ்பிடல்ல கிடக்கான் தலைவா. ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு தான்டா வர்றேன். டேய், ஏசி என்னடா சொன்னாரு? ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னாரு. நீங்க என்னடா பண்ணீங்க? காட்டி இருக்கணும் காட்டிலேயே தலைவா. ஒரு பொண்ணு அடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? தெரியலையே. அடிச்சுக்கோன்னு அர்த்தம். இப்ப என்னடா பண்ண போறீங்க? அடிக்கலையே. அம்மா 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 அடி வாடி அடி வாடி ஏக பக்கலங்க ஏக காபத்த முகத்த பாடாத வாய தரமே. ஏய் லதா, ரமேஷ் வெளியில போய் விளையாடுங்க. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஹலோ போங்க. ஆமா, எம்எல்ஏ சம்சாரம் தான் பேசுறேன். ஐயோ அப்படியா? என்னத்த என்னாச்சு? நம்ம சூர்யா என்ன தப்பு பண்ணானோ தெரியலையே. காலேஜுக்கு உடனே வர சொல்றாங்க. அதுவும் பேரண்ட்ஸ் மட்டும் வரணுமா? காலேஜ் பக்கம் அவனுக்கு என்ன வேலை? போய் பார்த்தாதானப்பா தெரியும். நான் தான் சூர்யாவோட அம்மா, எம்எல்ஏ சம்சாரம். என்ன விஷயம்? வாங்கம்மா, வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். வாங்க. சார், இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இவங்க தான். என்னப்பா சூர்யா, எதுக்காக இத்தனை பேருக்கு முன்னால மண்டி போட்டிருக்க? என்னடா சூர்யா,
என்ன நடந்தது? ஏன்பா பஸ்ல போற பெண்கள் மேல மோதுறீங்க உரசுறீங்க. இப்ப உங்க அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. இவங்க மேல யாராவது உரசுனா உங்களுக்கு கோபம் வராதா? ஏமா நீங்க எல்லாம் வசதியான வீட்டு பொண்ணுங்க, படிக்கணும்னு தேவையில்லை, பஸ்ல தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற எத்தனை ஏழை வீட்டு பெண்கள் படிச்சே ஆகணும், பஸ்ல தான் போகணும். உங்க பிள்ளைங்க செய்யற தொந்தரவால இவங்க படிப்பும் போக்குவரத்து பாதிக்குது. வசதியான வீட்டு பிள்ளைங்கிறதால நீங்க அடிச்சு வளர்க்கல, இப்ப தருதலையா போயிட்டாங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, இப்போவாது அடிங்க, இனியாவது திருந்தட்டும். தருதல்ல பேர் வாங்கி தறி கட்டு போயிட்டா பாவி. என் வயித்துல பிறந்தவனா நீ? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் அசந்து இருந்தா நாயே பொம்பளை பிள்ளை பஸ்ல காலையில ஏறினா சாயங்காலம் வரைக்கும் இறங்குறதே இல்ல. ஆம்பளை போய் பஸ்ல ஏறினா மட்டும் அடுத்த சாப்பிட இறங்குறது. நாயே சாகுங்களா, செத்து தொலைங்க, ஊரைங்களா, கொள்ளுங்களா நினைச்சது. சூர்யா, டேய் டேய், கொஞ்சம் இருடா, அப்புறம் பேசிக்கலாம். அப்பா 4 பேரோட இருக்கும்போது பேசுறது நல்லா இருக்காதுடா. சும்மாருமா, புருஷன் மானம் போகணும் பயப்படுறியா? 4 பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சூர்யா, கொழுந்தனாரே கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டு எதுவும் பேசுறாதீங்க. போதும் நிறுத்துங்க. இதுவே உங்க புருஷனுக்கு இப்படி ஆயிருந்ததுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதைன்னு பாத்துறேன். யோ, நீ எல்லாம் ஒரு அப்பன், இதுல எம்எல்ஏ வேற. உனக்கெல்லாம் ஓட்டு போட்டானுக்கு பாரு, அவனுக்கு சொல்லணும். டேய், 4 பேர் முன்னாடி அப்பா வேத்து பேசுறியா? மரியாதை நடந்துக்க. டேய் போட்டான், நீ எல்லாம் ஒரு அண்ணன். உன் மாமனார் மந்திரி பெருசா பீத்திக்கிறல்ல, ஒரு சாதாரண கலெக்டர் என்ன அசிங்கப்படுத்தி நடு ரோட்ல கேவலப்படுத்திருக்கான். இதை ஏன்னு கேட்க யோகியதை இல்ல. 3 நாள் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் பேசுறேன். பாட்டில் ஓபன் பண்ண பல்லு சூர்யா, ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நான் தான் எஸ்பி. நான் பாத்துக்கிறேன். எதுக்கு காக்கி சட்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்? டென்ஷன் ஆகாத. ஃபாரின் விஸ்கி சாப்பிடு சாப்பிடு. டேய் இருக்கா, ஏன்டா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி கத்திட்டு இருக்க? வாடங்க உட்கார். இத பாருடா, அவன் கை நாட்டா இருந்தான்னா கையையோ காலையோ வாங்கிடுவேன். அவன் ஜில்லா கலெக்டர், ஐஏஎஸ் படிச்ச அறிவாளி. கத்திய வீசும் போது குறி பார்த்து வீசணும். குறி தப்பிச்சு புடிச்சு நம்ம மேலே எரிஞ்சிடுவான். புரியுதா? இந்தா புடி. அட புடுறா, அட இந்தா புடி. அப்ப முன்னாடி குடிக்கிறதுக்கு கூச்சமா தான் இருக்கேன். போய் ரூம்ல அடி, அடிச்சுட்டு பாட்டு ஜிப்பு நேரிச்சுனா எல்லாம் சரியாயிரும். இந்த வெடிமுத்து யாருங்கிறத காலையில அவனுக்கு காட்டுறேன். பெருசு பாட்டில் அடியா.